ஹாய், நான் உமா. இன்றைக்கி ரவா கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்வேன். இது ரவா நான் இதில் 1.5 கப் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 இன்ச்சு சைஸு ஒரு இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தழை. இது கட் பண்ணிடலாம் இதெல்லாம். அப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம். இது மிளகு நான் 2ஆக நுணுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூனு. ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனுக்கு இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது மஞ்சத்தூள். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இது கடலெண்ணெய் தான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க, ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் ஒரு 1.5 கப்பு ரவை எடுத்துருக்குறோம். அப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றலாம் நம்ம ரவை வேகிறதுக்காக. இப்போ இதிலே உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு. 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேங்க. இதிலே மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நான் உப்பு செக் பண்ணேன், பத்தலை, கொஞ்சம் கூட போட்டேன். மிளகாத்தூளும் கூடவே போட்டுட்டேன். இப்போ இந்த பெப்பரை க்ரஷ் பண்ணது போட்டுடலாம். இந்த ஜீரகத்தையும் போட்டுடலாம் நம்ம. அரை டீஸ்பூன் ஜீரகம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு சோம்பு பிடிச்சிருந்தா அதையும் போட்டுருங்க. அதுக்கு பதிலாக நான் இங்கே பெருங்காயத்தூள் போடுறேன். கொஞ்சமாக போதும், பிஞ்சு போதும். இப்போ நம்ம ரவையை கொட்டிட்டு கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அடுப்பு ஸ்லிம் பண்ணிடலாம். ஒன்றரை கப்பு ரவைங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கெட்டி இல்லாமல் கிளறிடலாங்க, உப்புமா கிளற மாதிரி. இது கெட்டியாக இல்லை. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இது வெளியே ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம உருளைக்கிழங்கு எதுவுமே போட மாட்டோம், வெறும் ரவையை மட்டும் வச்சு பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இது கெட்டி ஆயிடுச்சு, 2 நிமிஷத்தில் போதும். நான் ரவை வறுக்கவே இல்லைங்க, பச்சை ரவை தான் போட்டேன். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நம்ம ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு, வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்லெட் மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஆரட்டுங்க, ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு.
பைண்டிங்க்காக மட்டும்தான் நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். கொஞ்சம் கிறிஸ்பாகவும் கிடைக்கும், ரவையும் கிறிஸ்பாக கிடைக்கும், அதுக்காக. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, இது ரொம்ப சூடுங்காட்டி பிசைய முடியாது, ஆறட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்ம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. நான் ஒரு தட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஆறுக்காக, நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி, மல்லித்தழை தேவையான அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். நான் பூரா மாவு எடுக்கலைங்க, இந்த ரவை வந்து மிக்ஸ் பண்ணது முழுசாக எடுக்கலை. ஏன்னா என் பையன் லேட்டாக வருவான், அவனுக்கு கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுக்கலாம் மாற்றி வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்து செஞ்சிடலாம். இதில் நான் வந்து இதில் பாதி அளவுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல், நான் த்ராட் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியாக தான். இனி வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு இது வந்து ரவுண்ட் பிடிச்சிடலாம். எந்த ஷேப்பு வேணாலும் எடுக்கலாம் கட்லெட்டுக்கு. நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவுக்கு ஒரு ஆளுக்கு 3 சைஸ்லாம் சாப்பிட்லாம், 3 பீஸ் எல்லாம் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான் சாப்பிட முடியும் எண்ணெயில் பொரிச்சதுனால. அவ்வளோதாங்க, நான் பிசைஞ்சிட்டேன் நல்லா. இனி வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா ஒட்டு இதே மாதிரி. இப்போ நான் இந்த மாவெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பாக அது கட்லெட்டு தட்டுற மாதிரி தட்டி வச்சுட்டேங்க. எப்படி தட்டினேன்னா இந்த மூடி பாருங்க, அதில் எண்ணெய் தடவிட்டு தட்டிட்டேன். கவுத்துனா கொஞ்சம் ஓரமெல்லாம் கத்தியால் தள்ளி விட்டோம்னா கீழே இப்படி பண்ணால் வந்துடும் தண்ணி. ஏன்னா இது கெட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா இது வெந்திருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி, அதனால் சீக்கிரம் ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன், போட்டுடலாம். 1 2 போட்டுடலாங்க. இது நம்ம எந்த ஷேப்பு வேணாலும் எடுக்கலாம். நான் இப்போ கெட்டியாக இந்த மாதிரி எடுத்துட்டேன். சீக்கிரம் ஆயிடுங்க. கொஞ்சம் மேலால் எண்ணெய் தூவி விட்டுடலாம்.
கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகட்டுங்க. எடுக்கும்போது உடையுது, பார்த்து எடுத்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்காட்டி திருப்புறக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. திருப்பிடலாம், அவ்வளோதான். பாருங்க, திருப்பியாச்சு. நான் கொஞ்சம் ஹையில் வைக்காமல் ஸ்லிம்மில் வச்சதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைன்னா சீக்கிரம் ஆயிடுங்க. நான் அதை கவனிக்கல. நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துடலாம். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிடலாங்க. அது நல்லாயிருக்கும். ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக சரிங்க. நான் இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு திருப்பிடலாம், அவ்வளோதான். இப்போ இது கிறிஸ்பாகிடுச்சு பாருங்கள். நல்லா உடையாமல் எடுக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்னும் சின்னது பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இப்போ நீங்கள் பண்ணும்போது சின்னது பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரம் வேலை முடிக்கலான்ட்டு பண்ணேன். ஏன்னா உடையுது. கொஞ்சம் பொறுமையாக எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆகுது. கோல்டன் ப்ரௌன் வரட்டுங்க. நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே எனக்கு கமெண்ட்ஸே போடுறதில்ல. உங்கள் ஒப்பீனியன் தெரிஞ்சால் தான் நான் அந்த என்னோட மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுட்டு ரெக்டிஃபை பண்ண முடியும். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. இது ப்ரௌன் ஆகட்டுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்துலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.